ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய சிந்தனையில் வள்ளுவர் காட்டிய வழியில் நாம் பார்க்க இருக்கின்றது, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ்ந்தோர் மாட்டு. இதற்கு வள்ளுவ பெருந்தகை ஒரு அற்புதமான கருத்தை சொல்லுகின்றார். இந்த வினைகளில் நல்வினை தீவினை ரெண்டு வினைகள் இருக்கின்றன. இந்த நல்வினைகள் என்பது நாம் செய்கின்ற நல்ல செயல்களை அடிப்படையாக கொண்டது. அறிவு, ஆற்றல், செல்வம், படிப்பு இவற்றை பேஸ் பண்ணி வரதெல்லாம் ஒரு நல்ல வினைகளுக்கான செயல்கள். தீவினைகள் அப்படின்னா போட்டி, பொறாமை, வஞ்சகம், மும்மலங்கள் என்று சொல்வார்கள். அந்த மும்மலங்களும் தீவினையை அடிப்படையாக கொண்டது. இதையெல்லாம் நிவர்த்தியாகணும்னா நாம் என்ன செய்யணும்னா இறைவனை நினைக்க வேண்டும். நினைத்தால் இத்தகைய தீவினையிலிருந்து நாம் விடுபடலாம். ஆனால் நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியமானு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே இந்த பொருள் சேர்க்கறதுல அதிகமான வேகமும் உத்வேகமும் இந்த கலியுகத்தில் ஏற்பட்டு போயிடுச்சு. ஆனால் பைபாஸ் ரைடரில் போயிட்டு எப்படியாவது இந்த இளமை காலத்துக்குள்ளேயே அதிக அளவிலான பொருட்களையும் சொத்துக்களையும் பதவிகளையும் அதிகாரங்களையும் நாம் கைப்பற்றினோம்னு இந்த தீவினையை சார்ந்த செயல்களில் முழு மனதோடு, அதாவது அந்த காலத்திலலாம் ஓரளவுக்காவது தீவினைகள் செய்கிறதுக்கு அஞ்சுவாங்க, சமுதாயத்துக்கு பயப்படுவாங்க. இப்போ தீவினைகள் செய்தால்தான் ஒரு பெரிய மனுஷன்ற முத்திரையே தனக்கு கிடைக்குதுன்ற மாதிரி ஒரு போலித்தனமான எண்ணங்கள் இன்றைக்கி நாட்டில் ரொம்பவே ஏற்பட்டு போயிடுச்சு. அதனால் நாம் என்ன பண்ணுறோம்னா இத்தகைய பொருள்களை ஈட்டுவதற்கு நல்வினைகளை விட்டுவிட்டு தீவினைகளை கைக்கொள்கிறோம். ஆனால் அது இந்த பிறவிக்கு வேணால் நமக்கு சாதகமாக இருக்கலாம், சௌகரியமாக இருக்கலாமே தவிர அடுத்த பிறவியில் நமக்கு சொல்லனா துயரங்களெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தும். இதற்கு ஒரு நல்ல கதையை பார்க்கலாம். உங்களுக்கு ராவணனை நல்லாவே தெரியும். நல்ல சிறந்த சிவபக்தன், பேராற்றல் உடையவன். இந்த உலகத்தில் இந்திரன் முதல் கொண்டு எல்லாரையுமே ஜெயிச்சு தன்னுடைய காலடியில் வச்சு அரசாஞ்சு புரிந்து வந்த ஒரு அற்புதமான மன்னன். ஆனால் அவனுக்குள்ள தீவினைகள் புகுந்து விட்டது. இந்த மும்மலங்களும் அவனுடைய மனதில் காமம், இச்சை, கோபம் இதெல்லாம் உள்ளே புகுந்தோடனே ஒரு பெண்ணுக்காக அடிமையாகி சீதாதேவியை பலாத்காரமாக கொண்டு வந்து அசோகவனத்தில் வச்சதால் அவனுடைய நல்வினைகள் எல்லாமே கெட்டு போச்சு. அதனால் அவனுக்கு ஏற்பட்ட அழிவுகளை நாம் கண்கூடாகவே பார்த்தோம். எவ்வளோ பேர் புத்திமதிகள்லாம் சொன்னாங்க. அவனுடைய தம்பி, சொந்த தம்பி விபீஷணன் அவனுக்கு பலவிதமான நல்லுரைகள்லாம் சொன்னார். அண்ணா, நீ செய்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த உலகத்தில் ஊழ்வினைகளில் நல்ல வினை தீவினை ரெண்டு வினைகள் உண்டு. இந்த ரெண்டு வினைகளில் தீவினை உன்னை ரொம்ப பாடாப்படுத்துது. அதை விட்டு வெளியில் வந்தினா நீ எப்பேற்பட்டவன், உன்னுடைய புகழ், பெயர், கௌரவம் இதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனால் உலகத்தில் இருக்கிறவெல்லாம் தெரியும். இப்பேற்பட்ட புகழெல்லாம் உனக்கு மங்கப்போகுது. அதற்கு காரணம் நீ தீவினையை கையில் எடுக்கிறதான்னு. அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா, தம்பி சொன்னதை கூட கேட்காம தன்னுடைய அராஜகத்தனத்தால், தன்னுடைய தீவினையால் தான் அழிந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய அரக்க குலத்தையே மொத்தமாக அழிச்சிடுவான். இதற்கு காரணம் என்னென்னா, முன்பு வள்ளுவர் சொன்னார் பாருங்கள், அப்படிப்பட்ட இந்த நல்வினை தீவினை ரெண்டும் சேராதவன் ஒரே ஒருவன்தான், அவன்தான் இறைவன். அவனுக்கு நல்வினையும் சேராது, தீவினையும் சேராது. அதெல்லாம் மானிடர்களாகிய நமக்குத்தான் சேரும். நமக்கு கிட்ட இருக்கிற இந்த நல்வினை பயன் பிரகாரம் நாம் வாழ்ந்தோமானால் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். தீவினை பிரகாரம் வாழ்ந்தோமானால் தீவினைகள் மட்டுமே தான் ஏற்படும். அதனால் மன கஷ்டங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் நம்முடைய புகழ், கௌரவம் எல்லாமே பாதிக்கப்படும். ஆகவே நேயர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்வினை தீவினை இரண்டையுமே இந்த இருள் சேராத
இறைவனுக்கு இருள் என்றைக்குமே சேராது. நமக்கு வேணால் இருள் சேரும். நாம் ஒருத்தருக்கையில் பேசும்போது முகமலர்ச்சியோடு பேசுவோம், ஏதோ பொலிவு உள்ளது போல் பேசுவோம். ஆனால் மனதுக்குள்ளே இருள் அப்படியே இருக்கும். என்ன இப்பேற்பட்ட வளர்ச்சி இவனுக்கு, எப்படி தான் இவ்வளோ பணம் சம்பாரிச்சானுன்னு அந்த இருள் நம்முடைய மனதில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதே பொறாமையாகவும் போட்டியாகவும் நம்ம மனதில் ஊறிடும். அதனால் நாமும் ஏதாவது தவறுகளை செய்வதற்கு வாய்ப்புகளே ஏற்படும். எனவே நாம் என்ன செய்யணும்னா, வள்ளுவர் காட்டிய வழி பிரகாரம் இந்த நல்வினை தீவினை இருள் சேராத ஒரே பரம்பொருளான இறைவனை நாம் வணங்கினால் இந்த உலகத்தில் நாமும் நல்லவர்களாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன். मोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं मिलासि लोकरक्षकं नमामि तं विनायकं नमामि तं विनायकम्. भीकरं नवोदितार्कभास्वरं नमः सुरारिनिर्जरं नताधिकापदुद्धरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं परात्परं निरन्तरम्. समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं वरे भवक्त्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतं नमस्करोमि भास्वरं नमस्करोमि भास्वरम्. अकिञ्चनातिमार्जनं चिरन्तनोक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वचर्वणं प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणं भजे पुराणवारणम्. कान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनमन्तराय कृन्तनं कृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततं विचिन्तयामि सन्ततम्. महागणेश
प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम् अरोगताम् अदोषताम् सुसाहितीं सुपुत्रताम् समाहितायुरष्टभूतिम् अभ्युपैति सोचिरात्। जय गणेश जय गणेश जय गणेश देवा अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा जय गणेश जय गणेश जय गणेश देवा अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा யானை முகம் கொண்டவனே தந்தம் ஒன்று உடையவனே நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம் மோதகமும் பொரியவலும் நிதமும் நைவேத்யம் அருகம்புல் வெற்றிலை மலர்களாலே பூஜையும் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா இன்னல்கள் அகலவே துன்பங்கள் நீங்கவே இன்பங்கள் நிறைய என்றும் நன்மைகள் திகழவே ஆராதனை நிதமுனக்கு செய்திடுவோம் நாதா எங்கள் குறை தீர்த்தே வரம் தருவாய் கணநாதா जय गणेश जय गणेश जय गणेश देवा अन्नै मुन्दन पार्वती तन्दै महादेवा கரம் கொண்டு
जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी उन्ताळ शरणम् जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी सदा पालय माम् जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी सदा पालय माम् மேற்கு முகத்தினில் நீ விழி வீசிட மேலை சூரியன் ஒளி விடுமே மேற்கு முகத்தினில் நீ விழி வீசிட மேலை சூரியன் ஒளி விடுமே மேவிடும் வெற்றிகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே மேவிடும் வெற்றிகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே யாரெனும் போதிலும் உன்னடியார் எனில் எல்லா நன்மையும் வந்திடுமே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன்தாள் சரணம் जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी सदा पालय माम् जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी सदा पालय माम् எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் கற்புதமே எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் கற்புதமே வழி தவறா ஒரு நிலையினை தந்திட வண்ண நிலாவுடன் வந்தவளே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன்தாள் சரணம் जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी सदा पालय माम् जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी सदा पालय माम् பாசக்கயிறுடன் கத்தியை ஏந்திய கோலம் எமக்கு பக்கபலம் பாசக்கயிறுடன் கத்தியை ஏந்திய கோலம் எமக்கு பக்கபலம் பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும் பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும் ஆசை மிகுந்த அன்னையுன் புன்னகை அன்பினில் தவழும் ஞானரதம் ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன்தாள் சரணம் जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी सदा पालय माम् जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी सदा पालय माम् கேடயமங்க
சுகம் தரும் திருமகனே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी सदा पालय मां. जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी सदा पालय मां. அன்னம் பணிந்திட ஆண்டருள் செய்திடும் அகில ஜெயேஸ்வரி நீயம்மா. அன்னம் பணிந்திட ஆண்டருள் செய்திடும் அகில ஜெயேஸ்வரி நீயம்மா. அத்தனை ஐயமும் தந்திட வந்திடும் விஜயலக்ஷ்மியும் நீயம்மா. அத்தனை ஐயமும் தந்திட வந்திடும் விஜயலக்ஷ்மியும் நீயம்மா. சின்ன உளத்தினில் நாளும் அமர்ந்தருள் செய்திட வேண்டும் நீ அம்மா. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம்.